சாப்டர் 8 ஆடிட் ரிப்போர்ட் பேஜ் நம்பர் வந்து 8.34. ஸோ இதில் என்ன ஹெட்டிங் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மாடிஃபிகேஷன் டு தி ஒப்பீனியன் இன் தி இண்டிபெண்டன்ஸ் ஆடிட் ரிப்போர்ட். மேலே இது வரைக்கும் நம்ம வந்து அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் பார்ப்போம். இங்கே தான் வந்து மாடிஃபிகேஷன் பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து லைக் மாடிஃபிகேஷன் டு தி ஒப்பீனியன் இன் தி இண்டிபெண்டன்ஸ் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கில் வந்து என்ன ஆடிட்டிங் என்ன எஸ்ஏ 705 அதான் வந்து இதை வச்சு டீல் பண்ணுது. ஸோ மாடிஃபிகேஷன் டு தி ஒப்பீனியன் இன் தி இண்டிபெண்டன்ஸ் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் டீல்ஸ் வித் தி auditor's responsibility to issue an appropriate report in circumstances when informing an opinion in accordance with SA 700. Forming an opinion and reporting on financial statement. The auditor concludes that the modification to the auditor's opinion on the financial statement is necessary. So actually இந்த இடத்துல பார்த்தோம்னா வந்து 705 வந்து எதை சொல்றது மாடிஃபிகேஷன் பற்றி சொல்லுது, 700 வந்து ஃபார்மிங் பற்றி சொல்லுது. ஸோ ஜென்ரலாக இந்த ஃபர்ஸ்ட் பேரா இதான் சொல்கிறாங்க. ஸோ லைக் ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம வந்து 2 இது பண்ண போகிறோம். ஒன்று அன்மாடிஃபைட் ரிப்போர்ட்டு, இன்னொன்று மாடிஃபைட் ரிப்போர்ட். கரெக்டா? அன்மாடிஃபைட்ல திருப்பி ஃபர்தராக வேற பண்ண முடியுமா? முடியாது. லைக் அவங்க எல்லாம் கொடுத்தது எல்லாமே ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ ஜஸ்ட் இந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்து அன்மாடிஃபைட் ரிப்போர்ட்டை நம்ம கொடுத்துட்றோம், முடிஞ்சு. ஆனால் மாடிஃபைட் ரிப்போர்ட்டாக கொடுக்குறப்ப 2 டைப்ஸ் இருக்கு. அந்த மாடிஃபைட்லேயே பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தோம்னா வந்து எம்பசிஸ் ஆஃப் மேட்டர்னு கொடுத்துருக்காங்க. வெயிட், இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டவுட் ஆகும் உங்களுக்கு. ஒப்பீனியன் வேற, ரிப்போர்ட் வேற. ஓகேவா? அதாவது மாடிஃபைட் ஒப்பீனியன்றது வேற, மாடிஃபைட் ரிப்போர்ட்ன்றது வேற. ஸோ வந்து ஒப்பீனியன் வந்து அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கலாம். அன்மாடிஃபைட் ஒப்பீனியன், அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆனால் இந்த மாடிஃபைட் ரிப்போர்ட்லேயே பார்த்தோம்னா திருப்பி வந்து மாடிஃபைட் ஒப்பீனியன் சொல்லிட்டு கான்செப்ட் புரியும். அந்த மாடிஃபைட் ஒப்பீனியன்ல 2 இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோன்னா குவாலிஃபைட் ஒப்பீனியன், இன்னொன்று வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லிட்டு 3 வரும். இந்த 3மே வந்து செப்பரேட் டாபிக். இந்த சைடில் வருதுல இந்த எம்பசிஸ் ஆஃப் மேட்டர், அதர் மேட்டர் வந்து இது நம்ம உள்ள பார்க்குறப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இதை பற்றி யோசிக்காதீங்க. அன்மாடிஃபைட் ஒப்பீனியனில் நம்ம வந்து 3 கொடுப்போம். ஒன்று வந்து மாடிஃபைட் ஒப்பீனியன் 3 கொடுப்போம். ஒன்று வந்து குவாலிஃபைடு, டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ அந்த 3மே வந்து எப்பப்போ எந்த சுச்சுவேஷனில் கொடுப்போம் அப்படின்றது கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் வருது எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃபும் அதர் மேட்டர் பேராகிராஃபும் இப்போதைக்கு கண்டுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஓகே, பார்த்துருப்பீங்க, ரிப்பீட்டட் தான். ஸோ இங்கே பாருங்களேன், 5.1 என்ன சொல்கிறாங்க? The circumstances when a modification to the auditor's opinion is required. எப்பப்போ வந்து ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் வந்து மாடிஃபை பண்ணணுன்ற மாதிரி கேட்குறாங்க. The auditor shall modify the opinion auditor's report in the following circumstances. எப்போ வந்து அவர் வந்து ஒரு ஒப்பீனியன் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடிட்டர் கன்க்ளூட்ஸ் தட் பேஸ்ட் ஆன் தி ஆடிட் எவிடன்ஸ் obtained financial statement whole or not free from மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஆடிட்டருக்கு எவிடன்ஸ் கிடைக்குது. அந்த எவிடன்ஸ் வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வராரு. என்ன கன்க்ளூஷன் பார்த்தோன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது வந்து மிஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இல்லை, சம்திங் இஸ் தேர்ன்ற மாதிரி அவர் வந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வராரு. அப்படின்னா அவர் வந்து அவரோட ஒப்பீனியனை மாடிஃபை பண்ணுவார். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன சொல்கிறாங்க? The auditor is unable to obtain sufficient appropriate audit evidence to conclude that financial statement as a whole are free from material misstatement. அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பரான எந்த ஒரு சஃபிஷியன்டான எவிடன்ஸுமே கிடைக்கல. எதுக்கு கிடைக்கல? இது வந்து எந்த ஒரு மிஸ்டேட்மெண்ட்டும் இல்லாமல் ஜென்யூனாக இருக்கா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து எந்த ஒரு கிடைக்கல, சஃபிஷியன்டான எவிடன்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த 2 சிச்சுவேஷன்லையுமே வந்து பார்த்தோன்னா அவர் வந்து அவர் ஒப்பீனியனை மாடிஃபை பண்ணுவார். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட்டர் என்ன சொல்லியிருக்காங்க? டு எக்ஸ்பிரஸ் கிளியர்லி அண்ட் அப்ரோப்ரியேட் மாடிஃபைட் ஒப்பீனியன். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஆடிட்டர் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா வந்து அவரோட மாடிஃபைட் ஒப்பீனியன் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். As per Standards on Auditing 705, modification to the opinion in the independence auditor report, the objective auditor is to express clearly and appropriately modified opinion on the financial statement that is necessary when auditor concludes that based on the audit evidence obtained as a whole are not free from material misstatement and is unable to obtain sufficient appropriate audit evidence to prove that, to conclude that ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஸோ மேலே பார்த்து அதே பண்ணி ரிப்பீட் ஆகுது இந்த இடத்துல. ஸோ அவர் வந்து அவரோட ரிப்போர்ட்டில் வந்து அன்மாடிஃபை ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து 2 விஷயத்தில் வந்து செக் பண்ணும். ஒன்று ஆடிட் எவிடன்ஸ் வந்து லைக் அவர் வந்து லைக் ஆடிட் எவிடன்ஸ் வந்து மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவருக்கு எவிடன்ஸ் கிடச்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணி அவர் வந்து மாடிஃபை ஒப்பீனியன் கொடுப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு லைக் அது ஜென்யூன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு எந்த ஒரு சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னாலுமே அவர் வந்து மாடிஃபை ஒப்பீனியன் தான் கொடுப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மாடிஃபை ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க.
ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, குவாலிஃபைட், அட்வர்ஸ் அண்ட் டிஸ்க்ளைமர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து குவாலிஃபைட் ஒப்பீனியன்னா எப்படி, அட்வர்ஸ் ஒப்பீனியன்னா எப்போ, டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன்னா எப்போ, எந்தெந்த சுச்சுவேஷன் கொடுப்போன்ற மாதிரி டேபிள் கொடுத்துருக்காங்க. ஆடிட்டர் ஹேவிங் obtained sufficient appropriate audit evidence concludes that misstatement are material but not pervasive. So அவருக்கு வந்து தேவையான சஃபிஷியன்டான ஆடிட் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. ஆனா கிடைச்ச எவிடன்ஸ்ல வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்றது புரியுது. பட் ஆனால் அது வந்து பெர்வேசிவ் இல்லை. பெர்வேசிவ்னா வந்து எப்படி சொல்றது, ஓகே பெர்வேசிவோட மீனிங் கீழே வரும், நாங்கள் படிச்சா சொல்லிடுறேன். இப்போதைக்கு பெர்வேசிவ்னா வந்து இம்பாக்ட் இருக்குதுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் இம்பாக்ட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் the auditor is unable to obtain sufficient appropriate audit evidence on basis of evidence on which to base the opinion, but auditor concludes that the possible effect on financial statement of undated misstatement if any could be material but not pervasive. So இதெல்லாம் வந்து ரெண்டு பாயிண்ட் சொல்றாங்க. ஒன்னு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, இன்னொன்னு எவிடன்ஸ் கிடைக்கல. பட் எவிடன்ஸ் கிடைச்சது இல்ல, அது வந்து மெட்டீரியல் தான், பட் ஆனா பெர்வேசிவ் இல்லை. அதே மாதிரி எவிடன்ஸ் கிடைக்கல, ஆனா அதுவும் மெட்டீரியல் தான், பட் பெர்வேசிவ் இல்லை. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லுமே வந்து பெர்வேசிவ்ன்ற டேர்ம் வந்து அஃபெக்ட் ஆகல. நார்மலா மெட்டீரியல் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, அது மெட்டீரியலா இருக்கு. அதே மாதிரி எவிடன்ஸ் வந்து கிடைக்கல, பட் ஆனால் அதுக்கு பெருசா வந்து இம்பாக்ட் இருக்க மாதிரி தெரியல. அப்படின்ற சிச்சுவேஷன் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்குறோம். ஓகேவா? அதே அட்வர்ஸ் ஒப்பீனியன் வந்தீங்க அப்படின்னா the auditor shall express an adverse opinion when the auditor having obtained sufficient appropriate audit evidence concludes that misstatement individually or in the aggregate are both material and pervasive to the financial statement. புரியுதா? ஸோ இந்த குவாலிஃபைட்ல வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு, எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் எவிடன்ஸ் வந்து கிடைக்கல. ஆனால் அது ரெண்டுலையுமே வந்து அது வந்து பெர்வேசிவ் கிடையாது. அப்பனா வந்து குவாலிஃபைட் ஒப்பீனியன். ஒருவேளை எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, கிடைச்ச எவிடன்ஸ் என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா அது வந்து ரொம்ப பெர்வேசிவா இருக்கு, லைக் இம்பாக்ட் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த டைம்ல வந்து நீங்க வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துடணும். இதான் வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன். இங்க என்ன சொல்றாங்கன்னா auditor shall disclaim an opinion when he is unable to obtain sufficient appropriate audit evidence on which to base the opinion, and he concludes that the possible effect on the financial statement of undetected misstatement if any could be both material and pervasive. அவருக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் டேட்டெல்லாம் கிடைக்கல, ஆனா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நெசசரி. ஸோ லைக் அது கிடைக்காதனால அது மெட்டீரியலாகவும் இருக்கலாம், பெர்வேசிவாகவும் இருக்கலாம். ஸோ வந்து நாங்கள் வந்து டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்றாங்க. புரியுதா? ஸோ வந்து மொத்தமாக சிம்பிளானது பார்த்தோன்னா ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்று எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, எவிடன்ஸ் கிடைக்கல. எவிடன்ஸ் கிடைச்சது மெட்டீரியல் தான், ஆனால் பெர்வேசிவ் இல்லை. அதே மாதிரி எவிடன்ஸ் கிடைக்காததும் மெட்டீரியல் தான், பெர்வேசிவ் இல்லை. அப்படின்னா வந்து குவாலிஃபைட் ஒப்பீனியன். ஒருவேளை வந்து கிடைச்ச எவிடன்ஸ் வந்து மிஸ்டேட்மெண்ட் லைக் மெட்டீரியல் தான், சேம் டைம் வந்து பெர்வேசிவாகவும் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன். நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஆனால் அந்த கிடைக்காத இன்ஃபர்மேஷன் வந்து மெட்டீரியலாகவும் இருக்கும், பெர்வேசிவாகவும் இருக்கு அப்படின்னா டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன்ற மாதிரி கொடுக்குறாங்க. புரிஞ்சா? இதுதான் வந்து இந்த மூணும் லைக் இது தெளிவாக கன்ஃபியூஷன் ஆகாம புரிஞ்சுக்கும். ஏன்னா அந்த ஒப்பீனியன் லைக் கேஸ் வரும், இந்த இடத்துல வந்து எந்த ஒப்பீனியன் கொடுப்பீங்க, இங்க வந்து எந்த ஒப்பீனியன் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியணும். அதுக்காக சொல்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. கீழே அதே பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? எக்ஸாக்டா அதே பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க, டிஃபரன்ஸே கிடையாது. அப்படியே வந்து எக்ஸாம்பிள் வாங்கலாம். சூப்பர் டூப்பர் லிமிடெட் இஸ் a company engaged in manufacture of the office furniture. Miss Young Old Associates are the statutory auditor of the company. So Super Duper Limited கம்பெனி இருக்கு, அதுக்கு யாரு பாக்குறாங்க? யங் ஓல்ட் அசோசியேட்ஸ் வந்து ஆடிட்டர்ஸா இருக்காங்க. எந்த இயருக்கு? 2022க்கு. During an year audit, the engagement partner CA Young noticed that the company has not bifurcated its loans into long term and short term. So வந்து லைக் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல லோன்ஸ் போட்டு மொத்தமா வந்து 10 lakhs கொடுத்துட்டாங்க. அந்த 10 lakhsல வந்து எவ்வளவு லோன் வந்து லாங் டேர்ம் லோனு, எவ்வளவு லோன் ஷார்ட் டேர்ம் லோன்ன்ற மாதிரி பைஃபர்கேஷன் அவங்க கொடுக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. CA understand that such misstatement is not pervasive through though the same is material. ஸோ அவங்க வந்து அந்த பைஃபர்கேஷன் கொடுக்காது தப்பு தான், அது வந்து மிஸ்டேட்மெண்ட் தான். பட் ஆனால் அது வந்து இம்பாக்ட் இல்லை. மொத்தமாக லோன் எவ்வளோ வந்துருச்சு இல்லை, யாரும் பாதிக்கப்படல. ஸோ வந்து ப்ரெசன்டேஷன் தான் மிஸ்டேக் இருக்கு. மிச்சபடி வந்து அது வந்து இம்பாக்ட் இருக்கான்னு கேட்டால் அப்படி ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்க தப்பு கிடையாது. ஸோ இந்த டைம்ல வந்து என்ன ஒப்பீனியன் கொடுப்போம் நம்ம? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ Miss Young and Old Associate should give a qualified opinion as
the effect of the misstatement account of non-bifurcation loans into long-term and short-term loan is material but not pervasive. இதே மாதிரி தான் நீங்களும் வந்து ஆன்சர் கொடுக்கணும். கீழே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. So auditor shall express an adverse opinion when the auditor having obtained sufficient of audit evidence concludes that the statement individually or aggregate, individual-ஆவோ aggregate-ஆவோ அது வந்து both material and pervasive-ஆ இருந்துச்சு அப்படின்னா adverse opinion. Individually or aggregate, both material and pervasive அப்படின்னா adverse opinionன்ற மாதிரி நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்க வந்து pervasive டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. A term used in the context of misstatement to describe the effect on the financial statement of misstatement or the possible effect on the financial statement of misstatement, if any, that are undirected due to an inability to obtain sufficient appropriate audit evidence. Pervasive effects of financial statements are those that, in the audit judgment, are not confined to specific elements, accounts, or items of the financial statement. If so confined, represent or could represent substantial proportion of the financial statement in relation to disclosure or fundamental to users' understanding of the financial statement. So, okay, இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, பெர்வேசிவ் டெஃபினிஷன் வந்து கொஞ்சம் லைக் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, பட் ஆனால் உங்களுக்கு வந்து மீனிங் வந்து தெளிவாக புரியணும். அது வந்து லைக் நீங்கள் தெளிவாக டீகோட் பண்ணி படிச்சு பாருங்க. நான் ஜென்ரலாக வந்து பெர்வேசியோட மீனிங் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லைக் அந்த ஐட்டமை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். லைக் அந்த வேல்யூனால அந்த ஐட்டம், அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல வர ஐட்டம் வந்து அஃபெக்ட் ஆகலாம். அப்படி ஒரு வேளை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய ஐட்டம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண விட்டாங்க, அதனால வந்து ஷேர் ஹோல்டர், இப்போ எக்ஸாம்பிள் நேற்று ஒரு கேஸ் பார்த்தோம்ல, ஒரு 50 crores வந்து ஃபைன் வரப்போகுது, அது வந்து கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கணும், அது டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நம்பி லைக் எதுவுமே இல்லைன்ற மாதிரி நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க காசு ஃபுல்லாக போயிருமா, வேற புதுசாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஃபுல்லாக போயிருமா? ஸோ அது வந்து ஒரு பெர்வேசிவான மேட்ரு, புரியுது? அதனால தான் அது வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து தனியாக வந்து கீ ஆடிட் மேட்டர்ஸ் அதுன்னு சொல்லிட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கிறது எல்லாமே வந்து பெர்வேசிவ். மெட்டீரியல்னா வந்து சின்னதாக, இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து ஒரு ரூபானா மேட்ரு கிடையாது, 1000 ரூபாய்க்கு 100 ரூபானா மேட்ரு. அதான் வந்து பெர்வேசிவ்க்கும் மெட்டீரியலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். வெறும் மெட்டீரியல் மட்டும் இருக்கிறா பிரச்சனை இல்லை, ஆனால் அது பெர்வேசிவாக இருந்துச்சுன்னா பிரச்சனை. ஓகே, ஸோ அடுத்து வந்து இல்லஸ்ட்ரேஷன் 10 கொடுத்துருக்காங்க. தாஜ்ராஜ் அசோசியேட்ஸ் இருக்காங்களா, அவங்க யாரு? ஆடிட்டர்ஸ் ஆஃப் போலெக்ஸ் லிமிடெட். எங்கேஜ் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ரீமியம் வாட்சஸ். லைக் அந்த போலெக்ஸ் லிமிடெட் வந்து ப்ரீமியமாக வந்து வாட்சஸ் மேக் பண்ணுறாங்க. அதோட லைக் ஆடிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா தாஜ்ராஜ். During the course of an audit, CA Taj engagement partner found that stock and debtors of the company constituting 80% of the total assets of the company are not realizable. So மொத்தமாக டோட்டல் அசெட்ஸ் வந்து ஒரு 10 lakhs இருக்கு, ஆனால் அதில் வந்து 80% ஆஃப் தி இது பார்த்தோம்னா வந்து ஸ்டாக்கும் டெட்டாஸாக இருக்குது. அது வந்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 10 lakhsல 80%னா 8 lakhs. அது எதுவுமே வந்து நாட் ரியலைசபிள்னு சொல்லிட்டு அவர் தெரிய வருது. The cashier of the company has committed a fraud during the year under audit. Both facts are not reflected in the financial statement for the year ending 31/3/2022. So like cashier நடுவில் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து மேனேஜ்மெண்ட் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. Accordingly, CA Taj is of the view that impact of both the situation on the financial statement is material and pervasive. The financial statement represents distorted view of the state of the affairs of the company. Explain the reporting documents. So இந்த இடத்துல வந்து எப்படி ரிப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க ஆன்சர்? The auditor shall express an adverse opinion when the auditor, having obtained sufficient approved audit evidence, concludes that the statement individually or in the aggregate are both material and pervasive to the financial statement. In the case Polex Limited, CA Taj found that stock and debtors of the company constituting about 80% of the total assets of the company are not realizable. The further the cashier of the company has committed a fraud during the year under the auditor. So situations are not reflected in the financial statement of the company despite having material and pervasive impact on the financial statement. As such, CA Taj should give an adverse opinion. The further, CA Taj should also consider the reporting responsibility under CARO 2020 and section 143 of the Companies Act 2013. So generally இங்க என்ன இது அட்வைஸ் ஒப்பீனியன் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? ஏன்னா வந்து பெர்வேசிவ் இன்ஃபர்மேஷனும் அது பெர்வேசிவாகவும் இருக்கு, சேம் மெட்டீரியலாகவும் இருக்கு. அந்த ஃபேக்ட்ஸை வந்து கம்பெனியே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம இது பண்ண மாட்டோம், புரியுதா? கம்பெனியே வந்து அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஃபேக்ட்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க சொன்னது கரெக்டு தான், அவங்க கொடுத்த ரிப்போர்ட் கரெக்டு தான். நம்ம வந்து அங்கே என்ன கொடுப்போம்? அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் தான் கொடுப்போம். பட் அவங்க எப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் வேற ஒன்று நம்மகிட்ட கொடுக்குறாங்களோ அப்போதான் நம்ம வந்து மாடிஃபைட் கொடுப்போம். ஜென்ரலாகவே இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து அட்வைஸ் நினைச்சக்கூடாது.
அந்த பிரச்சனை வந்து அந்த கம்பெனி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலனா தான் பிரச்சனை. அவனே ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சொல்லிட்டான், அவனே வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை பார்த்துட்டு கரெக்டாக தப்பாக தானே சொல்ல போகிறோம். ஸோ மாடிஃபைடு அவங்க சொன்னதுக்கு கம்பெனி கொடுத்த ரிப்போர்ட் மாடிஃபைடா அன்மாடிஃபைடு தான் யோசிக்கிறத தவிர அவங்க என்ன கேஸ்ன்ற மாதிரி அனலைஸ் பண்ணக்கூடாது. அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க கொடுத்த ரிப்போர்ட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன்மாடிஃபைட். ஒருவேளை அவங்க வேற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடிஃபைட். ஓகே, அதுக்கப்புறம் disclaimer of opinion. Auditors shall disclaim an opinion when the auditor is unable to obtain sufficient audit evidence on which to base the opinion. The auditor concludes that the possible effect on the financial statement of unrelated misstatement, if any, could be both material and pervasive. ஸோ நம்ம கண்டுபிடிக்காத மிஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியலாகவும் இருக்கலாம் மிஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலான்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் வந்து கொடுப்பாங்க. The auditor shall disclaim an opinion wherein extremely rare circumstances involving multiple uncertainty, the auditor concludes that notwithstanding have obtained sufficient audit evidence regarding each of the individual uncertainty, it is not possible to form an opinion on the financial statement due to the potential interaction of uncertainty and the possible cumulative effect on the financial. ஜென்ரலாக என்ன அவங்க வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அந்த கிடைக்காத இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாக யோசிச்சு பார்க்குறப்ப மேபி வந்து அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியான குவான்டிட்டி இருக்கலாம், அது வந்து மெட்டீரியலாகவும் இருக்கலாம் பெர்வேசிவாக இருக்கலாம். ஸோ லைக் அந்த மாதிரி இருக்குது, அது வந்து மெட்டீரியலாகவும் இருக்குது பெர்வேசிவாக இருக்குன்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒப்பீனியனை வந்து டிஸ்க்ளைம் பண்ணிடுவோம். ஒரு ஜஸ்ட் மெட்டீரியலாக மட்டும் தான் இருக்குது அப்படின்னா குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்து முடிச்சிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் லெவல் என்ன சொல்கிறாங்க, டிலைட்ஃபுல் லிமிடெட் இஸ் அ கம்பெனி எங்கேஜ் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்மைலி பால்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. டியூரிங் தி ஃபினான்ஷியல் 21-22 கம்பெனி டிரான்ஸ்ஃபர்ஸ் அக்கௌண்ட்ஸ் டு கம்ப்யூட்டரைசர் சிஸ்டம். அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக வந்து மேனுவலில் இருந்து சாப்புக்கு மாற்றுறாங்க. Since the employees of the company were not well versed with the SAP system, there were many errors in the accounting during the transition period. So employees எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ண தெரியாதனால வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஏகப்பட்ட தப்பு ஏற்படுது. As such, the statutory auditors of the company were not able to extract correct data and report from the system. Such data was not available manually also. The further employee and the management of the company were not supportive in providing the requested information to the audit team. Explain the kind of audit report that the statutory audit of the company should issue in this case. So வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுறாங்க, கம்பெனி வந்து மேனுவலாக இருந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ் சிஸ்டம்க்கு மாறுறாங்க. அப்படி மாறுறப்ப அவங்களுக்கு ப்ராப்பராக நாலேஜ் இல்லாதனால பாதி இன்ஃபர்மேஷனை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ஆடிட் போய் பார்க்குறப்ப சிஸ்டமில் பார்த்தா பாதி இன்ஃபர்மேஷன் இருக்குது, மீதி இன்ஃபர்மேஷன் பார்த்தா மேனுவலாகவும் அவங்கள்ட்ட கிடையாது. அப்போ நம்ம எப்படி ஆடிட் பார்க்க முடியும், பார்க்க முடியாது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, when the statutory audit of the company is unable to obtain sufficient and appropriate audit evidence, the auditor should give a disclaimer opinion. So அவங்க எப்போ வந்து sufficient appropriate audit evidence வந்து obtain பண்ண முடியலையோ அவங்க வந்து disclaimer opinion கொடுத்துருவாங்க. In the present case, the statutory audit of the company is unable to extract correct data and report from the SAP system for conduct of audit. Also, such data and reports are not available manually. சிஸ்டம்னு இல்லை கையிலையும் இல்லை. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஆடிட்டர் என்ன பண்ணுறாருன்னா வந்து டிஸ்க்ளைமர் ஒப்பீனியனை வந்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட், which type of opinion is appropriate ன்ற மாதிரி கேட்குறாங்க. The decision regarding which type of modified opinion is appropriate depends upon modified opinionல எந்த ஒப்பீனியன் அப்ராப்ரியேட்னு சொல்லிட்டு எந்த பேசிஸ் டிபெண்ட் பண்ணுறோம், எந்த பேசிஸ்ல முடிவு பண்ணுறோம். மாடிஃபைடு ஒப்பீனியன்ல எந்த ஒப்பீனியன் வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு எப்படி முடிவு பண்றோம், பெர்வேசிவா இருக்கா இல்லையா, இன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையா, அந்த பேசிஸ்ல தானே. ஸோ ஜஸ்ட் அதே தான் இங்கே கொடுத்துருப்பான். விச் டைப் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் அப்ராப்ரியேட் கேட்டான். இந்த டிசிஷன் ரெகார்டிங் விச் டைப் ஆஃப் மாடிஃபைட் ஒப்பீனியன் இஸ் அப்ராப்ரியேட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நேச்சர் ஆஃப் மேட்டர் கிவிங் ரைஸ் டு தி மாடிஃபிகேஷன், தட் இஸ் whether financial statements are materially misstated or in case of inability to obtain sufficient appropriate audit evidence may be materially misstated. அதுக்கப்புறம் என்ன, the auditor's judgment about the pervasiveness of the effect of possible effects of the matter on the financial statement. ஃபர்ஸ்ட் எடுத்தா என்ன, இன்ஃபர்மேஷன் இருக்கு, எவிடன்ஸ் கேதர் பண்ணிருக்கோமா இல்லையா, அதுக்கப்புறம் எவிடன்ஸ் இல்லைனா எப்படின்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் வந்து ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட், அது வந்து பெர்வேசிவா இல்லையா, அந்த ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து தான் மாடிஃபைட் ஒப்பீனியன்ல அட்வர்ஸா குவாலிஃபைடா டிஸ்க்ளைமரான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். ஆடிட் பியூரா வந்து அது ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட் பொறுத்து, ஏன்னா வந்து பெர்வேசிவ்னஸ் பொறுத்து தான் வந்து அது அட்வர்ஸா டிஸ்க்ளைமரான்னு தெரியும். அந்த பெர்வேசிவ்னஸ் எப்படி தெரியும்னு பார்த்தோம்னா ஆடிட்டரோட ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து. ஸோ கீழே வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க பாரு, மேட்டர் கிவிங் ரைஸ் டு தி மாடிஃபிகேஷன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியலாக மிஸ்டேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இனபிலிட்டி டு ஆப்டைன் சஃபிஷியன்ட் அப்புறம் ஆடிட் எவிடன்ஸ் கொடுத்துருக்கானா.
ஸோ வந்து மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ் அப்படின்னா ரெண்டு சுச்சுவேஷனுமே வந்து குவாலிஃபை ஒப்பீனியன் வருது. மெட்டீரியல் அண்ட் பர்வேசிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன்ல வந்து அட்வர்ஸ் வருது, செகண்ட் சுச்சுவேஷன்ல டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் மேலே பார்த்தோம்ல அதோட ஜஸ்ட் சம்மரி டேபிள். ஓகேவா? ஸோ லைக் ஒப்பீனியன் வரைக்கும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 5.5 consequence of inability to obtain sufficient number of audit evidence due to a management imposed limitation after the audit has accepted the engagement. Okay, இது இதே வீடியோல முடிச்சலாம். என்ன சொல்றாங்க? If after accepting the engagement, auditor become aware that the management imposed limitation on the scope of the audit, that auditor considers likely to result in need to express a qualified opinion or to disclaim an opinion on the financial statement, the auditor shall request the management that remove the limitations. So the engagement குள்ள enter ஆயிட்டோம், மேனேஜ்மெண்ட் ஆடிட்டரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. லைக் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, நம்மளும் சரின்னு சொல்றோம், ஆடிட்ல ஆரம்பிக்கிறோம். ஆனா ஆடிட்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் நாள் போக 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 அவங்க ஏதோ பண்றது தெரிய வருது. நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்க அந்த இன்ஃபர்மேஷன் கொடுங்க கேட்கறோம், அவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து இதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், இதெல்லாம் வந்து எங்கள் சீக்ரெட், இதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லிமிடேஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இம்போஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து என்ன ஆகும், ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ அவங்க இம்போஸ் பண்ணுற லிமிடேஷன் வந்து மெட்டீரியலாக மட்டும் இருக்கு அப்படின்னா குவாலிஃபை ஒப்பீனியன் கொடுத்துருவோம். அது வந்து மெட்டீரியல் பிளஸ் பெர்வேசிவாக இருக்கு அப்படின்னா டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் அட்வைஸ் வராது, டிஸ்க்ளைமர் தானே வரும். ஏன்னா லைக் இங்கே வந்து இன்ஃபர்மேஷனே கிடைக்கல, புரியுதா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் பேரால இருக்கு. செகண்ட் பேர் என்ன சொல்றாங்க? If management refuses to remove the limitation referred above, the auditor shall communicate the matter to those charged with governance unless all of those charged with governance are involved in managing the entity and determine whether it is possible to perform alternate procedures to obtain sufficient appropriate audit evidence. So like அந்த மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து லிமிடேஷன் இம்போஸ் பண்றப்ப நம்ம என்ன பண்றோம், மேனேஜ்மெண்ட்டை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கொடுங்கன்ற மாதிரி கேட்கறோம். பட் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஒருவேளை அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா வேற ஏதாச்சும் வேல அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க முடியுமா, கேதர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் ப்ரொசீஜர் வந்து ஆடிட்டர் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பாரு. அதான் வந்து செகண்ட் பேரா. லைக் எடுத்தோட அவங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஒப்பீனியன் கொடுத்துட முடியாது. அவங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க, சரி ஓகே வேற ஏதாச்சும் வேல வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம். அதான் வந்து செகண்ட் பேரால சொல்றாங்க. If the auditor is unable to obtain sufficient appropriate audit evidence, auditor should determine the implication as follow. If the auditor concludes that the possible effect on the financial statement of underwriting misstatement, if any, could be material but not pervasive, shall qualify the opinion. If the auditor concludes that possible effect on the possible effect on the financial statement of underwriting misstatement, if any, could be both material and pervasive, so that the qualification of the opinion will be inadequate to communicate the gravity of the situation, the auditor shall withdraw from the audit where practicable and possible under the applicable law regulation. If withdrawal from the audit before issuing the audit report is not practicable or possible, disclaim opinion on the financial statement. So வந்து ஃபர்ஸ்ட் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து லிமிடேஷன் வந்து இம்போஸ் பண்றாங்க. ஸோ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. செகண்ட் பேரால என்ன சொல்றாங்க பார்த்தோம் அப்படின்னா வேற ஏதாச்சும் வேல ஆடிட்டரால அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுமா, அந்த ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி தேவையான ஆடிட் எவிடன்ஸை வந்து எடுத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்க. தேர்ட் பேர் என்ன சொல்றாங்க பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை அப்படி பண்ணியுமே அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா, அப்படி கிடைக்காத இன்ஃபர்மேஷன் வந்து மெட்டீரியல் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருங்க அப்படின்றது தான் தேர்ட் பேரால இன்ட்ரோல சொல்றாங்க. அதே தேர்ட் பேரோட செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை அப்படி கிடைக்க இன்ஃபர்மேஷன் வந்து மெட்டீரியல் சேம் டைம் வந்து பெர்வேசிவா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா பெட்டர் வந்து அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க. லைக் மேனேஜ்மெண்ட்டை போயிட்டு இல்லை நாங்கள் வந்து கம்பெனிக்கு ஆடிட் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எப்பனா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து சஃபிஷியண்டா இருக்கு, அதே மாதிரி வித்ட்ரா பண்றதுக்கு லா அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்மள அலோவ் பண்ணுது அப்படின்னா தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ் இருப்பாங்களா பீப்புள் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த என்கேஜ்மெண்ட் வித்ட்ரா ஆகிக்கும். ஒருவேளை அப்படி வித்ட்ரா பண்றது வந்து நாட் பாசிபிள்னு தெரிய வருது அப்படின்னா நம்ம வந்து டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் வந்து கொடுத்து ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிடணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவுதான் இந்த கண்டென்ட். சரியா? If the auditor withdraw as a contemplated by point B அதுல வந்து 1 above, before withdrawing the auditor shall communicate to those charged with governance any matter regarding misstatement identified during the audit that will give a rise to an modification of the opinion. ஒருவேளை வந்து அவர் வித்ட்ரா பண்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு பண்றாரு அப்படின்னா அவர் வந்து தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் கிட்ட எந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கோ எதெல்லாம் வந்து தப்பா இருக்கும் மிஸ்டேட்மெண்டா இருக்கோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரிஞ்சா?
சிம்பிள் மேட்டர் தான். கான்செப்டாக உங்களுக்கு புரிஞ்சுன்னா சந்தோஷம். ஸோ வந்து இங்கே நெக்ஸ்ட் கீழே வாங்க. அந்த டெஸ்டிவல் நாலேஜ் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து inability to obtain sufficient number of audit evidence due to a management imposed limitation பார்த்தோமா? என்ன சொல்றாங்க? ரெக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் மேனேஜ்மெண்ட்டை ரெக்வெஸ்ட் பண்றாங்க, லிமிடேஷன் ரிமூவ் பண்ணுங்கன்ட்டு. மேனேஜ்மெண்ட் வந்து லிமிடேஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஆடிட்குள்ள ப்ரொசீட் பண்றோம். சப்போஸ் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தோஸ் ஷால் கவர்னன்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு ஆடிட் ப்ரொசீஜர் வந்து பர்ஃபார்ம் பண்றோம். அப்படி பண்ணியுமே வந்து நமக்கு வந்து ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ்னா வந்து குவாலிஃபை பண்ணி கொடுத்துறோம். பட் ஆனால் வந்து மெட்டீரியல் சேம் டைம் வந்து பர்வேசிவா இருக்கு அப்படின்னா ஒன்று என்கேஜ்மெண்ட் வித்ட்ரா பண்ண ட்ரை பண்றோம், அப்படி இல்லைன்னா டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் கொடுத்துடுறோம். புரிஞ்சா? அவ்வளோதான் மேட்ரு. அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 12 இருக்கு, அதை பார்த்துடலாம். மிஸ் டைசி அண்ட் அசோசியேட் ஆர் தி ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர் ஆஃப் ஜீப்ரா லிமிடெட். ஜீப்ரா லிமிடெட் ஒருத்தர் இருக்காங்க, அதுக்கு யார் பார்க்குறா? டைசின்னு ஒருத்தவங்க ஆடிட் பார்க்குறாங்க. ஸோ the engagement partner wants to verify the cash in hand as on 31/3 அன்னைக்கு வந்து cash in hand வந்து வெரிஃபை பண்ணும். The cash balance in the company on 31/3 வந்து பார்த்தோன்னா 1 lakh இருக்கு. Turnover of the company of the year is 6 crores இருக்கு. சரியா? அவனோட cash balance வந்து 1 lakh தான் இருக்கு. அதை வந்து வெரிஃபை பண்ண போறாங்க. Turnover வந்து பார்த்தோன்னா 6 crores ஆயிருக்கு. The management of the company informs CA Dicey that such cash verification is not possible as the cashier is on leave for his marriage and no other employee of the company is available as all are busy in year ending activities. ஸோ வந்து அந்த கேஷ் வெரிஃபிகேஷன் வந்து பாசிபிள் இல்லை, ஏன்னா வந்து கேஷியர் வந்து லீவ்ல இருக்காரு, மீதி இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து பிஸியாக இருக்காங்க, ஸோ நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து 1 lakh இருக்கா இல்லையான்றதே தெரியாது. ஸோ இந்த டைமில் வந்து என்ன ஒப்பீனியன் கொடுக்கணும்? இல்ல கேஷ் வந்து 1 lakh, டேர்ன் ஓவர் வந்து 6 crores, கேஷியர் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரீசன் சொல்லிட்டு சொல்றாங்க, நம்மளால இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ண முடியல. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாகணும். என்ன ஒப்பீனியன் கொடுக்கணும்? குவாலிஃபைட் ஒப்பீனியனா? ஏன் அப்படி சொல்றியா? பட் 1 lakh அந்த இல்லாம தூக்கிட்டு போயிருந்தா எப்படி கேதர் பண்ணும்? ஆன்சர் பார்க்கலாமா? If after accepting the engagement, the auditor become aware that the management has imposed limitation on the scope of the audit that the auditor considers likely to result in need to express a qualified opinion or to disclaim an opinion on the financial statement, the auditor shall request the management remove the limitation. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்? லிமிடேஷன் ரிமூவ் பண்ணுங்க, ஏதோ ஒரு பண்ணி எடுத்து கொடுங்கன்ற மாதிரி சொல்லி பார்க்கணும். இந்த பிரசன்ட் கேஸ் என்ன ஆகுது? CADIC auditor is unable to verify the cash in the hands of Zebra Limited. The same is due to limitation imposed by the management of Zebra Limited, which is due to non-availability of the cashier. In such a situation, CAD should perform alternate procedure to verify the cash on the hands of the company. The further CADIC should consider the impact on the auditor's report and may consider issuing a qualified opinion in this case. So alternate procedure perform பண்ணனும், அதுக்கப்புறம் வந்து qualified opinion வந்து இஷ்யூ பண்ணுற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் 6 crores வந்து 1 lakhன்றது மேட்டர் கிடையாது. ஓகேவா? So next பார்த்தோன்னா form and content of the auditor's report when the opinion is modified. இது தனியாக பார்த்துடலாம்.